வணக்கம் மக்களே, நம்ம ஏஐ பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எபிசோட் 5ல வந்துட்டு ஏஐ பத்தின ஒரு சுவாரஸ்யமான டாபிக் பத்தி நான் உங்ககிட்ட பேச இருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐ இன் எஜுகேஷன் தான். அதாவது ஏஐ வந்துட்டு எஜுகேஷன்ல எப்படிலாம் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கோம், நமக்கு வந்துட்டு ஏஐ எந்த அளவுக்கு உதவியா இருக்கு அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு தி கேடிவி. நான் உங்கள் பவானி ஸ்ரீ. இதுக்கு முந்தின வீடியோல பார்த்தோம் அப்படின்னா ஏஐ வந்துட்டு சினிமா உலகத்துல எப்படிலாம் நம்ம பயன்படுத்துறோம், நமக்கு ஏஐ எந்த அளவுக்குலாம் பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத பத்தி நான் பேசியிருப்பேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு லிங்க் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போகலாம். இன்னைக்கு நம்ம பேச போறது வந்துட்டு எஜுகேஷன் பத்தி தான். ஸோ எஜுகேஷன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்னதான் வந்துட்டு படிச்சாலும் சரி, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணா மட்டும்தான் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுலயும் பார்த்தோம்னா இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்துட்டு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது பார்த்தோம்னா கோவிட் டைம் தான். ஏன்னா அந்த டைம்ல இருந்து தான் பார்த்தோம்னா ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு அதிகமா வந்து நம்ம எல்லாமே கத்துக்க ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல வந்துட்டு ஏஐ ஃபீச்சர்ஸ் ஒரு சிலது கொண்டு வந்திருந்தாங்க. அதனால நமக்கு நிறையவே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சப்டைட்டில்ஸா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏஐ சாட் பாட்லாம் இருக்கும். இது மூலமா பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்காக தான் வந்துட்டு உருவாக்கி இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் உதவி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி கிடையாது. இது மூலமா வந்து நிறைய விஷயம் நம்ம படிக்க முடியும், கத்து தர்றதுக்கு நமக்கு வந்துட்டு இந்த ஏஐ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏஐ வந்துட்டு கல்வியை எப்படி மாற்றுது, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த விதத்துல வந்துட்டு பயனுள்ளதா இருக்கு, ஏஐ இனி ஃபியூச்சர்ல எப்படிலாம் வரப்போகுது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஏஐ இன் எஜுகேஷன் சிஸ்டம் தான். ஸோ ஏஐ வந்துட்டு எந்த அளவுக்கு எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்துட்டு உதவி பண்ணுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆசிரியர் வந்துட்டு அவங்க என்ன படிச்சுட்டு வராங்களோ அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமா நம்ம விஷயங்களை வந்து கத்துப்போம். ஆனா இப்போ ஏஐ பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியர்களுக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணக்கூடிய வகையில வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு சம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஏஐ கிட்டயோ இல்லை ஏஐ ஆப் கிட்டயோ போய் கேட்கிறோம் அப்படின்னா இது வந்து அல்ஜிப்ரா சம் இந்த மெத்தட்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இது பேர் தான் வந்து பர்சனலைசேஷன். ஏஐ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கத்துக்கக்கூடிய ஸ்பீடுக்கு வந்துட்டு நம்ம பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னா இப்போ வந்துட்டு ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்துட்டு ஸ்லோ லேர்னரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பேசிக்கான கொஸ்டின்ஸும், இதே ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் லேர்னரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டஃப் கொஸ்டின்ஸுமே கொடுத்து கரெக்டா வந்துட்டு கைட் பண்ணும். முன்னாடிலாம் பார்த்தோம்னா நம்ம எல்லாமே வந்துட்டு தனியா ஃபீஸ் கட்டி டியூஷன் போயிட்டு இருப்போம். ஆனா இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு நம்மளால ஆன்லைன்ல இந்த மாதிரி ஏஐ ஆப்ஸ்ல வந்து நம்ம ஈஸியா எல்லாமே கத்துக்க முடியக்கூடிய காலகட்டத்தில் இப்ப இருக்கும். இதனால பார்த்தோம் அப்படின்னா ஏஐ வந்துட்டு ஒரு டியூட்டர் மாதிரி ஒர்க் பண்ணுது. அதாவது ஒரு மாணவர்களோட திறமை, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு உதவி பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பேர் தான் வந்து பர்சனலைசேஷன் லேர்னிங். செகண்ட் நம்ம பார்க்க போறது ஏஐ இன் ஸ்மார்ட் லேர்னிங். அதாவது ஏஐ வந்துட்டு எப்படி ஸ்மார்ட்டா நமக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுக்குது அப்படின்றத பத்தி தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஒரு பாடம் வந்து படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கரெக்டா சொல்லும், நீங்க வந்து இந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க, இந்த இடத்துல வந்து நீங்க கரெக்டா கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிங்க, இந்த இடத்துல நீங்க ஃபோக்கஸா படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டா வந்து சஜஸ்ட் பண்ணோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்காம வீட்ல இருந்தே படிக்கிறப்போ நமக்கு ஸ்கூலுக்கு போய் படிக்கக்கூடிய ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூன்றாவது நம்ம பார்க்க போறது ஏஐ இன் டீச்சர் செக்டர். அதாவது ஏஐ வந்துட்டு எப்படி வந்து டீச்சருக்கு உதவி பண்ணுது அப்படின்றத பார்க்க போறோம். எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி தான் டீச்சர்ஸ்க்குமே வந்துட்டு ஏஐ ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒரு கிளாஸ்ல 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்துட்டு யார் வந்து ஸ்லோவா படிப்பா, யார் வந்து ஃபாஸ்டா படிப்பா அகாடமிக்ல அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு டீச்சரால அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா இதுவே ஏஐ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் செகண்ட்லயே வந்துட்டு அது ஈஸியா வந்துட்டு அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் மார்க்ஸா இருக்கட்டும், அட்டெண்டன்ஸா இருக்கட்டும், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா கம்பைன் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாவே வந்து கொடுத்துரும். இதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்மே வந்துட்டு யாரெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்காங்க, அகாடமிக்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கும் வந்துட்டு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏஐ வந்து எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஈஸியாவே ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஏஐ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான். இப்போ ஏஐ மூலமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிறப்போ அவங்களுக்கு ரொம்பவே என்கேஜிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆப் இருக்கு, டியோலிங்கோ அப்படின்ற ஆப் வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் வந்து நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப். இந்த ஆப்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிராமர் சொல்லி கொடுக்குது, நம்ம வந்துட்டு தப்பா ப்ரொனன்சியேஷன் பண்ணோம்னா வாய்ஸ் கூட நம்ம கரெக்டா வந்து சொல்லி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அது ரொம்ப என்கேஜிங்கா இருக்கு கத்துக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கிளாஸ்ல
வந்து ஒரு டீச்சர் வந்து லெசன் எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா எப்படி வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்களோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏஐல நம்ம கத்துக்கிட்டு போறப்போ அதுவுமே வந்து ஃபீட்பேக் கொடுக்கறதும் வந்து நம்மளால பார்க்க முடியும். அடுத்து நம்ம 5ஆவதா பார்க்க போறது எக்ஸாம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ். இப்போ ஒரு ஸ்கூல் போறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு போய் ஒரு விஷயம் கத்துக்கிறோமோ அதே மாதிரி எக்ஸாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எக்ஸாம் எழுதினா நம்ம ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ்க்கே வந்துட்டு நம்ம போக முடியலையா. ஸோ வந்துட்டு இந்த எக்ஸாம்லயுமே பார்த்தோம் அப்படின்னா ஏஐ வந்து ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய வெளிநாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாம்ல ஏஐ வந்து மானிட்டர் பண்ணுது. அதாவது அப்படின்னா என்னன்னா அந்த பர்சன் வந்து கரெக்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறாங்களா, என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்றாங்க, சீட் பண்ணி எழுதுறாங்களா அப்படின்றதெல்லாம் கரெக்டா வந்து அதனால அனலைஸ் பண்ணி வந்து சொல்லுமா. அது மட்டும் இல்லாம அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே அனலைஸ் பண்ணி அவங்க எங்க மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்றத சொல்றப்போ அவங்க வந்துட்டு ஈஸியா எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத புரிஞ்சு திருத்திக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து ஏஐ ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்மார்ட் கிளாஸஸ்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றத பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் வருடங்கள்ல வந்துட்டு ஏஐ மூலமா கிளாஸஸ்ல ஒரு ரோபோட்ஸ் வந்து டீச்சர் மாதிரி வந்து லெசன் எடுக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் கூட வரலாம். இது வந்து என்னதான் ஆசிரியர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய வகையில வந்தாலும் ஒரு சில பேர் வந்து என்ன பயப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோபோட்ஸ் வந்துட்டு ஆசிரியர்களை ரீப்ளேஸ் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஏஐனால டேட்டாஸ் எல்லாமே வந்துட்டு ஏஐ சிஸ்டம் கலெக்ட் பண்ணுது. இதனால பிரைவசி போகக்கூடிய வாய்ப்புமே இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்துட்டு ஏஐ மூலமா எல்லா விஷயம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஹியூமன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் கம்மியாகிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு இங்க ஒரு தேவை அப்படின்னு பார்க்கப்படுது. கடைசியா சொல்லணும்னா ஏஐ அப்படின்றது ஒரு கருவி தான். அதை வந்து நம்ம எந்த விதத்துல பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து தான் இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ல எஜுகேஷனை வந்துட்டு நம்ம எளிமையாக கொண்டு போக முடியுமா அப்படின்றத வந்து பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ நம்மளுடைய கல்வி முறையை ஸ்மார்ட்டா கத்துக்கிறதுக்கான ஒரு டைரக்ஷனுக்கு தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏஐனால மாணவர்களுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு நம்ம வழிகாட்டுதலாகவும் ஆசிரியர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய வகையில வந்துட்டு இந்த ஏஐ இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏஐ அப்படின்னு ஒன்னா கண்டுபிடிச்சதே நம்ம தான். அதனால அறிவு அப்படின்றது நமக்குள்ளதான் இருக்கு. ஏஐ வந்துட்டு அதை ஒளிர வைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ல ஏஐ ஆசிரியரா வருமா, இன்னும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்றத பத்தி நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு எபிசோட்ல ஏஐ பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.